सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमठाख्यशिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मपादं च अस्तामहतं शिष्यं मम तोडकं वाक्यकारमज्ञानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अखण्डानन्दसम्बोधः वन्दनाद्यस्य जायते गोविन्दं तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम्। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहம் என்னும் கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சாரிய பாதைக்கு அனுகிரகித்ததான ஒரு கிரந்தம். எல்லா வேதாந்த தத்துவங்களையும் பிரகரண கிரந்தமாக ரொம்ப ஈஸியாக புரிந்து கொண்டு இல்லையா, அதை ஒரு லகுவாக புரிந்து கொண்டு அப்படி அந்த வேதாந்த மார்க்கத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டதாக ஒரு கிரந்தம் அமைஞ்சிருக்கு. அதுல நம்ம இது வரைக்கும் 594 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். கடைசியா நம்ம பார்த்தது 594வது ஸ்லோகம். அவ்யக்த சப்திதே பிராக்யே சத்யாத்மனி அத்ர ஜாக்ரதி கதம் சித்யதி சூன்யத்வம் தஸ்ய பிராந்த சிரோமனே. ஆத்மா தேகம் இல்லை, ஆத்மா இந்திரியமாகாது, ஆத்மா பிராணனாகாது, ஆத்மா மனசாக இருக்க முடியாது, ஆத்மா புத்தியாக இருக்க முடியாது, ஆத்மா ஆனந்தமயமாகவும் இருக்க முடியாது, ஆத்மா சூன்யமாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அல்லது இப்படி சொல்லலாம், சூன்யமாக ஆத்மாவானது தேகமா இருக்காங்க, தேகம் ஆத்மா இல்ல அப்படின்றது. ஆத்மாவை தேகம் என்று சொல்ல முடியாது, ஆத்மாவை பிராணன் என்று சொல்ல முடியாது, ஆத்மாவை மனது என்று சொல்ல முடியாது, ஆத்மாவை அறிவு என்று சொல்ல முடியாது, ஆத்மாவை அறியாமை என்று சொல்ல முடியாது, ஆத்மாவை சூன்யம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்தபோது எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லிட்டே வந்தவர் சூன்யம் சொன்ன உடனே நிறுத்திட்டார். அவர் ஏன் அது சொல்லல அப்படின்னா, சூன்யம் யார் சொல்றான்? பௌத்தன் சொல்றான், வேத பாஷ்யம் சொல்றான், அதனால அது எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பையனுக்கு அது சிஷ்யனுக்கு அது ரொம்ப மனத்தை உறுத்திட்டு, ஏன் இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டே வராரு, சூன்யத்தை மாத்திரம் இவர் சொல்லைய அப்படின்னு. அப்ப அவன் மனசுல ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இப்ப சுஷுப்தி காலத்துல, தூக்கத்துல சுஷுப்தி காலே சகலே விலீனே 581வது ஸ்லோகம் இது. சுஷுப்தி காலே சகலே விலீனே சூன்யம் வினா நாஸ்தி இல்லையா, அதிக உபலப்யத்தே அந்நியத்து இக அந்நியத்து இக உபலப்யத்தே. சுஷுப்தி காலத்துல எல்லாமே போயிட்டுன்னு சொன்னா அங்க எதுவுமே தெரியலன்னா சூன்யம் தானே இருக்கு. அண்ணா அது ஒத்துக்கிறதுல என்ன தகராறுன்னு எனக்கு புரியலையே. நல்ல தூக்குற சமயத்துல கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு எல்லாம் ஒடுங்கி போச்சு. ஒடுங்கும் போது அங்க வேற வஸ்து எதுவுமே நான் உபலப்தியத்தை எதுவுமே அறியப்படுவதில்லை. இப்படி ஒரு நிலையை இல்லாமைன்னு சொன்னா என்ன தப்பு, சூன்யம்னு சொன்னா என்ன தப்பு? அது ஏன் சூரியன் ஆத்மாவாக இருக்க முடியாது, சூன்யமும் அனாத்மான்னு சொல்றேன்
அப்படின்னு அவன் சந்தேகம் மனசை போட்டு ஏத சம்சயம ஜாதம் மே ஹிருதய கிரந்தி லட்சணம், என்னுடைய பெரிய இந்த முடிச்சா போச்சு என்னுடைய மைண்ட்ல, அதை நீங்க சொல்லாம விட்டீங்க. ரொம்ப சூக்ஷ்மமான இந்த விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். கிருப்பையோட நீங்க இந்த என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த முடிச்சு அவரணும்னாக்க உங்களுடைய டீச்சிங்ன்ற கத்தியினாலதான் அது முடியும். அதனால நீங்க கிருப்பையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது சொன்ன என்னப்பா சொல்றேன் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் போன கிளாஸ்ல என்ன பண்ணார், அசத்தா இருக்கக்கூடிய விஷயம்ல இருந்து சத்தானது எப்படிப்பா வரும், என்ன சுதியினாலையும் வரக்கூடாது. நம்மளுடைய லௌகிகமா யோசிச்சு பார்த்தாலும் ஃப்ரம் நத்திங் எப்படிப்பா சம்திங் வரும் இல்லையா? நத்திங்ல அசத்திலிருந்து சத்தானது வருதுன்றது எப்படிப்பா? அதனால சூன்யன்ற வார்த்தை பொய்யாதானே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, இது பாசிட்டிவா சொல்றது இருந்தா, ஒரு மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, ஆலமரத்தினுடைய விதை இருக்கு, அந்த விதை உழுவுண்டா இருக்கு, அதுல அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா? அந்த அவ்வளவு பெரிய ஆலமரம் அதுல இருக்குன்றது தெரியலன்றதுக்காக இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுல அவ்வியக்தமா இருக்கு, அது வியக்தம் ஆகல. அதை நீங்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தண்ணீர் வரும், அதுல இருந்து பெரிய ஆலமரம் வரும். ஒரு 50 வருஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா பெரியசா அதுல வளர்ந்துருக்கும். இவ்வளவு விஷயங்கள் சூக்ஷ்மமாக அந்த ஒரு விதையில இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியல ஏன்னா உபலப்தியதேன்றதுனால சூன்யம்னு சொல்லாமான்றது தானே அந்த கேள்வி. அந்த சிஷ்யன் அதானே கேட்டான். தூக்கத்துல எல்லாமே அடங்கின பிறகு எதுவுமே தெரியப்படவில்லை, அப்படி எதுவுமே அறியப்படாத இருக்கிற நிலையை நம்ம சூன்யம்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்டான். அப்பா இப்படி நீ ஒத்துட்டன்னா காரிய காரண பாவமே இல்லாம லோகத்துல போயிடும்பா. அவ்வியக்தமாக இருக்கிறது நீ ஒத்துக்கணும். அவ்வியக்தமாக அங்க இருக்கு, என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. அவ்வியக்த சப்தித்தே பிராக்ஞ இல்லையா? அவ்வியக்த சப்தின்ற பெயர்ல வியக்தம்னா என்ன? மேனிஃபெஸ்ட், வெளியில தெரியுது. அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்? வெளியில தெரியாம அதுக்குள்ள இருக்கு. அந்த ஆலமரமானது வெளியில தெரியாம அந்த விதைக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி இங்க அந்த ஆத்மாவுக்குள்ள அவ்வியக்தம்ன்ற பேர் இருக்கக்கூடிய அந்த பிராக்ஞனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில்தான் எல்லாம் வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு சூன்யம்ன்றது எப்படி வரும் இல்லையா? அவன் தான் இருக்கானே, இருக்கும்பொழுது உயிர் நல்லா ஓடிட்டு இருக்கிறாரு, தூங்கும் பொழுது எப்படி அதை போய் சூன்யம்னு சொல்லுவ நீ அப்படின்னு கேட்டாரு. அதோட நிறுத்தி நான் போனது. இப்ப என்ன பார்க்கணும்னாக்கா, சுஷுப்தௌ சூன்யமே வேதி கேன பும்சா தவேரிதம் ஹேதுனா அனுமிதம் கேன கதம் ஞாதம் தயோச்யதாம் இதி பிருஷ்டோ மூடதமஹ வதிஷ்யதி கிமுத்தரம் அப்படின்னாரு. சுஷுப்தௌ சூன்யமேவ அப்படின்னாரு. சுஷுப்தி அப்படின்னா தூக்கம். தூங்குற சமயத்துல என்ன இருந்தது? சூன்யம்தான் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருப்பானே. சூன்யமா இருக்குன்னாக்க ஒருத்தர் இருந்தாதானே சூன்யம்னு சொன்ன அவன் இருப்பானே. அவன் உயிரோட இருக்கிறதுனாலதானே சூன்யம்னு சொல்றான் இல்லையா? தூக்கத்துல சுஷுப்தௌ சூன்யமேவ இத்தி இப்படி சொல்றவன் யாரு? கேன பும்சாம் ஈரிதம், எந்த புருஷனால இது உனக்கு சொல்லப்பட்டதுப்பா? யாரால சொல்லப்பட்டது? இது பொண்ணு யாரோ பார்த்து தானே சொல்றான். என்ன அது மாத்திரம் இல்ல, கேன ஹேதுனா அனிமிதம், அங்க யாருமே இல்ல, அங்க சூன்யம் தான் இருந்ததுன்னு யாரால ஊகிக்க முடியும்? கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். கேன ஹேதுனா அனிமிதம் போயா? சரி, கதம் ஞாதம், அதை எப்படி அறிஞ்சிக்கிறது? கொஞ்சம் நீங்க எப்படி சூன்யன்னு அறிஞ்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எப்படி நீங்க சூன்யம்னு சொன்னீங்கன்னு ஒரு அவனை கிண்டல் பண்றாரு. இதி பிருஷ்டா மூடதமஹா. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? பிராந்த சிரோமணி அப்படின்றாரு. எல்லாம் மென்டல் கேஸா இருக்கீங்களே அப்படின்னு திட்டாரு சூன்யவாதிய. இப்ப என்ன சொல்றாரு? மூடதமஹா அப்படின்னாரு. மூடகான்னா என்ன அர்த்தம்? மூடன் இல்லையா? ஃபூல் அப்படின்ற அர்த்தம், இடியட் என்ற அர்த்தம்.
தரஹா மோர் நல்ல இடியட் என்ன, மூட தமஹா த பெஸ்ட் இடியட் என்ன, அவனுக்கு பட்டம் கொடுக்கிறாரு. இது பிரிஷ்டஹா மூட தமஹா வதிஷ்யதிக்கு முத்தரம். இப்படி கேட்ட மூடர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவரு நீ என்ன பதில் சொல்லுவ? சுசுப்தியில சூன்யம் இருக்குன்றது யாரா உனக்கு சொன்னது? யாராவது சொல்லி சொல்றியா சூன்யம்னு? நீ தானே சொல்ற என்ன? எந்த காரணத்தை வச்சுட்டு நீ அனுமானம் பண்ண? உயிரோட இல்லையா நீ? என்ன எதை வச்சு நீ அனுமானம் பண்ண சூன்யம் இருந்ததுன்றதுக்கு? நீ இருக்கிய இல்ல, அதனால எப்படி அறியப்பட்டது கொஞ்சம் சொல்ல முடியுமா அவனுக்கு? அந்த ஊரால அவன் பாட்டுக்கு சூன்யம்ன்றான இந்த பௌத்தன் சூன்யம் என்னமா சொல்ல முடியும்? சொல்றவன் இருக்கானே இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னொரு அதுக்கு லாஜிக் கொடுக்க போறாரு 596ல. நைவானு ரூபகம் லிங்கம் வக்தாவானாஸ்தி கஷ்டன சுஷுப்தி ஸ்தித சூன்யஸ்ய போத்தா கோனு ஆத்மனः பரஹ. சுஷுப்தி ஸ்தித சூன்யஸ்ய, சுஷுப்தியில இருக்கக்கூடிய சூன்யத்துக்கு சுஷுப்தியில சூன்யம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அவனை கேளுங்க, இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு. நீங்கதான் இல்லையே, நன்னா தூங்கிட்டீங்க, புலன்கள்லாம் எதுவுமே வேலை செய்யல, எல்லாம் தூங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே அங்க எல்லாம் சூன்யம் தான் இருந்ததுன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? லிங்கம் இருக்கா உங்களுக்கு? அந்த சூன்யத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருந்ததோ உங்களுக்கு? இல்லையே. அது மட்டும் இல்ல, வக்தாவா நாஸ்தி கஷ்டன, அது மட்டும் இல்ல, அதை சொல்லக்கூடியவன் யாராவது இருக்கானோ? அவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சூன்யத்தை அறிகிறவர் யாரா இருக்க முடியும்? நானாதான் இருக்கணும். நான் உயிரோட இருந்தேன், எந்த நான் மொய்த்து கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நானுக்கு தானே தெரியும் நான் தூங்கி எழுந்த உடனே நான் இருந்தேன்றது. அந்த உயிர் உள்ளவனாகத்தானே இருந்தாம இல்லையா? எல்லாம் அவருடைய கண்ணு காது மூக்கெல்லாம் ஒடிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கனவு கண்டான், மனசு கண்டது, அந்த மனசு ஒடுங்கிடுச்சு. ஒடுங்கின உடனே இவன் தூங்கினான். திருப்பி காத்தால 4 மணிக்கு எழுந்துட்டான். எழுந்த உடனே எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, எந்த காரணத்துல போய் இதெல்லாம் ஒடுங்கித்தான் அந்த காரணத்துல இருந்து எல்லாம் திருப்பி வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் உயிரோட இருந்ததுனாலதானே இருந்தான். இவன் ஜாகிரதா இருக்கும் பொழுதும் இவன் இருந்திருக்கான், அவன் கனவு காணும் பொழுதும் இவன் இருந்திருக்கான், தூக்கும் பொழுதும் இருந்திருக்கான். அதனாலதான் நான் தூங்கினேன்னு இப்ப சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது சூன்யம்னு எப்படி சொல்லுவான்? யார் சொல்லுவான்? என்ன அடையாளத்தை வச்சுட்டு அந்த சூன்யம் இருந்ததுன்னு யாரால சொல்ல முடியும்? அவன் தான் உயிரோட தானே இருந்தான் அவன். அதனால சுஷுப்தி ஸ்தித சூன்யசிய போத்தா கஹானும் ஆத்மனஹா, ஆத்மாவை தவிர வேற என்னதான் இருக்க முடியாங்க? கோனு பரஹா, வேற யார் இருக்க முடியும்? இந்த சூன்யத்தை அறிகிறவன் ஆத்மா அங்க இருக்கானே, அதனால நான் இருக்கிறேன்னு சொல்லாம சூன்யம் இருக்குதுன்னு எப்படி சொல்லுவான் அவன்? சொல்லவே முடியாது இல்லையா? அதனால இந்த சூன்யம்னு சொல்றதெல்லாம் பேசல், இதெல்லாம் மடையறைகள் பேசக்கூடிய பேச்சு. இது ஆத்மா எப்பொழுதும் இருக்கும், அப்பவும் இருந்தது இல்லையா? எந்த நான் மூச்சுட்டு இருந்தானோ, எந்த நான் தூங்கினோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான், இந்த 3த்துக்கும் பின்னாடி அது இருந்தது. அது இல்லாம சூன்யம் இருந்ததுன்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு இன்னொரு லாஜிக் சொன்னார். இப்ப இன்னொரு லாஜிக் சொல்றான். தூக்கத்துல நான் தூங்கினேன்னு யார் சொல்றான்? நான் நன்னா தூங்கினேன்னு சொல்றவன் யாரு? இவன் தானே சொல்றான். வேற யாராவது சொன்னா, சார் நீங்க தூங்கும் போது இல்ல சார் தூங்கி தான் இருந்தது, வேற யாராவது சொல்ல முடியுமா? இது என்ன பேசலா இருக்கு இல்ல? அதனால ஸ்வேனானுபூதம் ஸ்வயமேவ வக்தி ஸ்வசுஷுப்தி காலே ஸ்தித சூன்ய பாவம் தத்ர ஸ்வசத்தாம் அனவேக்ஷ்ய மூடஹ ஸ்வஸ்யாபி சூன்யத்வமயம் ப்ரவீதி. ஸ்வேனானுபூதம் ஸ்வயமேவ வக்தி, ஸ்வேன அனுபூதம், தன்னால அனுபவிக்கப்பட்ட அந்த தூக்கத்தை, ஸ்வேன அனுபூதம், அந்த தூக்கத்தை சுஷுப்தி காலத்துல அவன் என்ன சொல்றான்? அவனே ஸ்வயமே ஒருத்தி, அவனே தான் சொல்றான் நான் தூங்கினேன் இல்லையா? அந்த தூக்கம் யாரால் அனுபவிக்கப்பட்டது? யார் சொல்லுகிறானோ அவனால் அனுப்பப்பட்டது. இன்னொருத்த சொல்ல முடியுமா? ஆனா இன்னொருத்த சொன்னாலும் சரி நீங்க கேட்டுக்கலாம். நான் உயிரோட இருந்திருக்கேன்,
நான் தூங்கி இருக்கேன், நான் காத்தால வந்த உடனே இத இருக்கேன், என்னை பார்த்து சூன்யம்னு நீ எப்படியா சொல்ல முடியும்? சரி, நான் சொல்ல முடியாது, வேற யாராவது சொல்ல முடியுமா அந்த சூன்யம் இருந்ததுன்னு? அதுவும் முடியாது. அப்புறம் எப்படி என்னமா சூன்யம்னு சொன்னான்னு தெரியலையா அவன்? சூன்யம் தான் இருக்கு. சூன்யம்னு ஒரு இடம் இருக்கவே இருக்காது. எங்க இருக்கக்கூடிய ஆத்மா 24 hours தேச கால வஸ்து பரிச்சின்ற ரகிதமாக இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இல்லாம போகும்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற அர்த்தத்துல ஸ்வேனானுபூதம் ஸ்வயமேவ வக்தி இல்லையா, தன்னால அனுபவிக்கப்பட்ட தூக்கத்தை இல்லையா தானே ஸ்வயமே வக்தி நான் தான் தூக்கினேன்னு அவனே தானே சொல்றான். சத்திர சூன்ய பாவம் அந்த சூன்யத்தன்மையை ஸ்வேன அனுபூதம் சிதசூன்ய பாவம் ஸ்வயமேவ பக்தி சுஷுப்தி காலே அவனால் தன்னால அனுபவிக்கப்பட்ட அந்த தூக்க சமயத்துல அந்த சூன்யத்தன்மையை யார் சொல்றான்? அவனே சொல்லிக்கிறான். இது எப்படி சார் வரும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்ர ஸ்வசத்தாம் அனவேக்ஷ தான் இருந்ததுனாலதான் அவன் சொல்ல முடியாது. அத போய் இவன் கணக்குலயே எடுத்துக்காம பேசுறானே இந்த மடையன என்ன சொல்றது? ஸ்வசத்தாம் அனவேக்ஷ நான் இருக்கிறேன்றது கூட கவனிக்காம மூடகா இந்த மூடனானவன் என்ன சொல்றான்? ஸ்வஸ்யாபி சூன்யத்துவம் பிரவீதி எனக்கும் அந்த சூன்யம் தான் சார் இருக்கு அப்படின்னு இவன் கேட்டா நல்ல சார். தூக்கத்துல ஒண்ணுமே தெரிச்ச எதுவுமே எப்போ அறியப்படலையோ அது ஏன் சார் சூன்யம் அறியக்கூடாது? எதுவுமே அறியப்படலை, நீ இருக்கியப்பா, உனக்கு அறியப்படலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிடுவியான்றதுதான் இப்ப கேள்வி. சொன்னா அது அறியப்படவில்லை என்பதனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ஆலமர வதத்துல ஆலமரம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இருக்க ஆலமரம் இல்லையா, அதனால ஆலமரம் விதையில இருந்து வரலன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அந்த தானே அனுபவிச்ச அந்த சுஷுப்தி காலத்துல சூன்ய தன்மையை அவனே சொல்றான் நான் சூன்யமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிரேதமாவா இருக்கான். பிரேதமா இருந்திருந்தான்னா அவன் சொல்றது நியாயம்தான், சார் சூன்யம் தான் சார் அப்படின்னு. பிரேதமும் பேசாது, அப்போ உயிரோட இருந்தா சூன்யம் இருக்காது. இது எப்படி இது என்ன ஒரு முரண் பாருங்க. சூன்யம் இருந்ததுன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்கா அதை விடமான ஒரு முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற இல்லவே இல்லை. அவன் இருக்காங்க உயிரோட, பிரேதம் தான் சொல்ல முடியும் இல்லையா? நான் இல்லை சூன்யம் தான் இருந்தது அப்படின்னு அவன் தான் சொல்ல முடியும். பிரேதமும் பேசாது, பிரேதமும் வராது. அப்ப சூன்யம் சொல்லணும்னா உயிர் உள்ள இருக்கவன் தான் சொல்லணும். உயிர் உள்ளவன் தான் இருக்கானே, அவன் எப்படி சொல்ல முடியும்? அதனால ஸ்வேனானுபூதம் ஸ்வயமேவ பக்தி ஸ்வசுஷுப்தி காலே ஸ்திதசூன்ய பாவம் தத்ர ஸ்வசத்தாம் அனவேக்ஷ தான் இருந்தன்றதையே அவன் அறிந்து கொள்ளாத மூடகா ஸ்வஸ்யாபி சூன்யத்வமயம் பிரவீதி சூன்யம் தான் இருந்ததுன்னு தான் இருந்துட்ட நான் உயிரோட இல்ல சார்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது. ஸ்வஸ்யாபி சூன்யத்துவம் பிரவீதி அவன் என்ன சொல்றான்? இந்த மூடன் எனக்கு சூன்யத்தன்மை இருந்தது சார், அப்படி நான் பிரேதமா தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. நீதான் இருக்கே, நீ எப்படி அப்பிரதமா இருப்ப அப்படின்னு நம்ம கேட்கணும். இதுதான் இந்த சூன்யவாதத்துக்கு அருமையான கண்டிஷன். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரணமும் சொல்றான். அவன் பாவம் அவன் மனசுல ரொம்ப முடிச்சு இருந்தது இல்லையா, அதுக்காக கிருபையோட அவன் கேட்டான். அவனுக்கு நல்லா 4-5 ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவேத்யமான ஸ்வயமன்யலோகை சௌஷிப்திகம் தர்மமவைதி சாட்சாத் உத்யாத்ய பாவஸ்ய சயோத்ர போத்தா சயேஷ ஆத்மா கலு நிர்விகாரஹ அவேத்யமானஹ ஸ்வயமன்யலோகைஹ யஹ அன்யலோகைஹ அவேத்யமானஹ ஸ்வயம் யஹ இன்னொருத்தர்னால இல்லையா அறியப்படாதவனாக எது அந்த தூக்கமானது நான் தூக்கினேன்றது இன்னொருத்தர் யாருக்காவது தெரியுமா? அறியப்படாது இல்லையா? அனுமானம் தான் பண்ண முடியும். அவருக்கு எப்படி தெரியும்? தூங்கினவன் நான் எனக்கு தானே தெரியும். யஹா என்ன அந்யலோகைஹி அவேத்யமானஹா ஸ்வயம் சாட்சாத் இல்லையா நான் நேராகவே அந்த சுசுப்தி விஷயத்தை
சௌஷுப்திகம் தர்மம் அவைதி, நான் தூங்கினேன் அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரிகிறது இல்லையா. நான் 11 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தேன், நல்ல ஞாபகம் இருக்கு, டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் தூங்கி போயிட்டேன். இப்ப காத்தால இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியுது, அவாவாளுக்கு அவாவாளுடைய அனுபவம் பேச சொல்லியும். அப்படி இருக்கும் பொழுது அத்தனை புத்தியாத்யபா அவசிய, யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் தூங்கும் பொழுது புத்தி மனசு ஏதாவது இருந்தது அவனுக்கு? இல்லவே இல்லை. அதனால புத்தியாதி அபாவசிய போத்தா சயேஷா. அப்போ அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? புத்தி வேலை செய்யல. புத்தி இருந்ததுன்னாக்கா அவனுக்கு எல்லாம் புத்தியோ மனசோ இருந்தது, அதனால அவன் எல்லாவற்றையும் அறிவான். அந்த சமயத்துல புத்தி இல்ல, ஆனாலும் நான் தூங்கினேன்னு இவன் சொல்றான். நான் தூங்கினேன்னு சொன்னா அறிவு வேணும். அறிவு வேணும்னாக்க எனக்கு மைண்ட் வேணும், இன்டெலெக்ட் வேணும். இன்டெலெக்ட் வேணும். நான் முடிச்சுட்டு இருந்தேன் சார், இப்ப நான் சொல்றேன்னா நான் இன்டெலெக்டோட சொல்றேன் சார், நான் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. ராத்திரி நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னா என் மனசு இருந்தது, அதனால அது கனவு கண்டிருக்குன்னு சொல்றது லாஜிக்கலா இருக்கு, அதுவும் சொல்லலாம். ஆனா மனசு புத்தி அதுவும் தூங்கிடுச்சு தூக்க சமயத்துல. அப்படி இருக்கும் பொழுது நான் தூங்கினேன்னு எப்படி சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தியினால சொல்ல, ஆத்மாவனால சொல்றான். அந்த ஆத்மா எல்லாவற்றையும் அறிகிறது. அந்த ஆத்மா இவனுடைய புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இவன் அதெல்லாத்தையும் அறிகிறான். அப்படின்னு நம்ம சொல்ற வேதாந்தத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா இல்லையா. உங்க மனசு இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது அமெரிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு நிமிஷம் அமெரிக்கா போய் உங்க பொண்ணாத்துக்கு போயிட்டு வரீங்கன்னாக்க நீங்க என்ன விஷயம் இல்லைங்க, மனசு தானே போயிட்டு வருது அப்படின்னு. இல்ல, மனசு எப்படி தனியா போகும்? ஆத்மா போறது முன்னாடியே. எல்லா ஞானமும் ஆத்மாலதான் இருக்கு, அதுதான் மனசுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ற பெரிய பிலாசபி. இப்ப புரிச்சு பாருங்க, அதுதானே அப்ளிகபிள் தூக்கத்திலையும். அந்த தூக்கத்துல அறிந்தவர் யாரு? அந்த ஆத்மா தான். நிர்விகார ஆத்மகலு, எந்த ஒரு விகாரமும் மாறுதலும் இல்லாத அந்த ஆத்மா தானே சார் அங்க இருக்குது. எந்த நான் இல்லையா முடிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினோ, அந்த நான் இல்லையா. அந்த நான் யாரா இருக்கணும்? இந்த மூணுத்துக்கும் அறியக்கூடியவராக இருக்கணும் அந்த நான் ஆனவன். அந்த நான் யாரா இருக்கணும்? அப்போ அந்த நான் ஜாகிரத்திலயும் சொப்னத்திலயும் வேணா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா. மனசுனால அறிகிறான், இன்டெலெக்ட்னால இருந்தான். மனசும் இன்டெலெக்டும் அது தூங்கும் போது போயிட்டு, அப்ப நான் தூங்கினேன்ற அறிவு எங்கேருந்து வந்திருக்கணும்? நமக்கு ஆத்மால இருந்தா வந்திருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அதை போய் சூன்யன்னு அந்த மனையை எப்படி சொன்னா அது தெரியலையே எனக்கு. மூடத்தமாக இருக்கானே அவன், பிராந்த சிரோமணியா இருக்காருல்ல அப்படின்னு இந்த சூன்யவாதிகளை கண்டனம் பண்றாரு சரியா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், 599வது ஸ்லோகம். யஸ்யேதம் சகலம் விபாதி மஹசா தஸ்ய ஸ்வயம் ஜோதிஷः சூர்யஸ்யேவ கிமஸ்தி பாசகமிஹ பிரஜ்ஞாதி சர்வம் ஜடம் நஹ்யர்க்கஸ்ய விபாசகம் क्षितितले दृष्टं तदैवात्मनः नान्यः कोऽप्यनुपासकः अनुभविता नातः परः कश्चन यस्य इदं सकलं विभाति सहसा. என்ன சார் இது எல்லாம்? எந்த சகசா எந்த தேஜஸ்னால சார் இப்படி எல்லாமே சகலம் விபாதி எல்லாம் இந்த பிரபஞ்சங்கள்லாம் எப்படி சார் விளங்குறது? எனக்கு கண்ணை திறந்தாக்க ஜம்முன்னு எல்லாரையும் பாக்குறேன், எல்லாம் எனக்கு விளங்குகிறது இல்லையா. யாருக்கு? எனக்கு. எது விளங்குகிறது? இந்த உலகம், நான் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எனக்கு விளங்குகிறது. எஸ்ய இதம் சகலம் விஷயம் மகசா விபாதி. மகசானாக இந்த இடத்துல தேஜஸா விபாதி, நல்ல கிளியராக நமக்கு விளங்குகிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஸ்வயம் ஜோதிஷா சூரியஸ்யைவ ஸ்வயம் ஜோதிஷா தஸ்ய பாசகம் இஹ. எப்படி காத்தால சூரியன் வந்த பிறகு எல்லா பொருளும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. காத்தால 6 மணிக்கு வந்தோடனே அது வரைக்கும் இருட்டுல அவஸ்தப்பட்டு இருந்தவன் எப்படா வருவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். இந்த கிராமாந்தரங்கள்லாம் வச்சுக்கணும் இல்ல, இப்பெல்லாம் ஏன் சார் லைட் போட்டு கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இருட்டுல போனாதான் தெரியும், கிராமாந்தரத்துலதான் இருட்டுன்றது என்னன்னு தெரியும். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருட்டுன்னா கூட என்னன்னு தெரியாது. நமக்கெல்லாம் அந்த இருட்டுன்னு சொன்னாலே பாடம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் வேதாந்திகளுக்கு எல்லாம்.
இல்லையா நம்ம படிக்கும் போது. ஏன்னா நமக்கு சரியான கால இருக்குன்றது தெரியல. கிராமாந்தரத்துல இருக்கவங்களுக்கு தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். காத்தால 4 மணிக்கு அவன் வெளில போக வேண்டிய நெசசிட்டி வரும்போது போனா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து வர்றது கூட தெரியவே தெரியாது இல்லையா. முட்டிக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கக்கூடிய பிஸ்டார் அமாவாசை அன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய இல்ல அவெல்லாம் என்ன வெயிட் பண்ணுவாங்க, காத்தால சூரியன் வந்த உடனே எல்லா வேலையும் அவ இருக்கும். இப்போ சூரியஸ்ய ஸ்வயஞ்சோதிஷா தஸ்ய வாசகம் இல்லையா. அவன் சூரியனானவன் அந்த இடத்துல ஸ்வயம் ஜோதிக தானே பிரகாசித்து கொண்டு இல்லையா எல்லா வஸ்துக்களையும் வாசகம் இக இல்லையா அப்படி இருக்கு. அத மாதிரி எந்த தேஜஸ்னால இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரகாசிக்கிறதோ, சூரியனை போல ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதோ, அந்த வஸ்துவை பிரகாசிக்க கூடியது வேறு ஏதாவது உண்டா அப்படின்றது கேள்வி இல்லையா. அத பிரகாசிக்கக்கூடியது ஏதாவது இருக்கிறதா? பிரக்ஞாதி சர்வம் ஜடம். உலகத்துல இருக்கக்கூடியது பிரக்ஞையில ஆரம்பிச்சு நம்மளுடைய புத்தி ஆரம்பிச்சு எல்லாம் ஆத்மா இல்லாம அது எல்லாமே ஜடம். பிரக்ஞாதி சர்வம் ஜடம். அது எப்படி இருக்கு? நகி அர்க்கஸ்ய விபாசகம் சிகிதலே திருஷ்டம் சதாயேவ ஆத்மனஹ. அர்க்கஸ்ய விபாசகம், அர்க்கஸ்ய விபாசகம் சிதிதலே இல்லையா. சிதிதலத்துல நாஸ்தி. நமக்கு பாருங்க, பூமியில எதுவுமே காணப்படவில்லை. சூரியனை பிரகாசப்படுத்தக்கூடியதான பொருள் ஏதாவது உங்களுக்கு தெரியறதா? உங்களுக்கு சூரியன் எப்படி சார் பிரகாசிக்கிறது? எல்லா பொருளையும் பிரகாசிக்கிறது. சூரியனுக்கு பிரகாசம் யாராவது சுவிட்ச் போட்டிருக்காங்க சார் இல்லையா. எங்காத்துல சுவிட்ச் போட்டேன்னாக்க வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்துல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி சொல்றதுக்கு சூரியனுக்கு யாராவது லைட் போட்டானா பாருங்க. பூதளத்துல மகி தளத்துல க்ஷிதி தளத்துல நகி அர்க்கஸ்ய உபாசகம் க்ஷிதிதலே திருஷ்டம் இல்லையா. அப்படி யாரும் பூமியில சூரியனை பிரகாசக்கூடியதான ஒரு பொருள் இருக்கா மாதிரி தெரியலையே அப்படின்னா. இதெல்லாம் ரொம்ப அருமையா இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு சூத்திர பாஷ்யத்துல. न तत्र सूर्यो भाति न चंद्र तारकम नेमाविदितो भान्ति कुतोयम अग्नि तमेव भान्तम अनुभाति सर्वम तस्य भासा सर्वमिदं विभाति அப்படின்னு ஒரு மந்திரத்தை நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது நம்ம சொல்றோம். ந தத்ர சூரியோ பாதி, அங்கு சூரியன் ஒளிர்வதில்லை. ந சந்திர தாரகம், சந்திரனும் ஒளிவதில்லை. தாரகம் இல்லையா, நட்சத்திரங்களும் ஒளிர்வதில்லை. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ந இமா வித்யுதா, இந்த எலக்ட்ரிசிட்டி வித்யுதா இந்த மின்னல் ந வித்யுதோ பாந்தி இல்லையா. இதெல்லாம் முக்கியம். அக்னி, அக்னி என்ன அதோ நம்ம ஏற்றினாதானே வரப்போறது. இந்த சூரியனும் பிரகாசிக்கிறது இல்ல. அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி சூரியனுடைய பிரகாசமும் ஒண்ணு இல்ல, சந்திரனுடைய பிரகாசமும் ஒண்ணு இல்ல, மின்னல் பிரகாசமும் ஒண்ணு இல்ல, அக்னியினுடைய பிரகாசமும் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனுடைய பிரகாசம் எங்க இருந்து வந்து தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னாரு. ந தத்ர சூரியோ பாதின்னு சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமுனி தமேவ பாந்தம், அவர் ஒளித்தாரே ஆனால் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், எல்லாம் ஒளிரும் சார். அவர் அங்க ஒளித்தாருனாக்கா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். கடன் தெரியும், படம் தெரியும், வீடு தெரியும், மனுஷங்க தெரியும், சேர் தெரியும், எல்லாரையும் ஒழிக்கிறவர் யாரு? அந்த சூரியன் வந்ததுன்னு ஆனால் எல்லா விஷயமும் ஒழிக்கிறது. அந்த சூரியனை யார் ஒழிக்கிறார்? பூமி தளத்துல யாராவது ஒழிக்கிறாரா நீங்க கேள்வி. அதுக்கு நமக்கு பதில் எங்க இருக்கு? அதுக்கு என்ன வருது? அந்த ஆத்மா இருக்காரு, அவர்களுடைய கமாண்ட்ல தான் இந்த சூரியனே வராரு இல்லையா. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினால்தான் காத்து ஓடிண்டே ஒரு இடத்துலயும் நிக்காது காத்து. ஏன்? பரமேஸ்வரன் கிட்ட, எங்க பரமேஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய சூரியன் எப்படி உதிக்கிறான்? கரெக்டா 6 மணிக்கு உதிக்கிறான். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயத்துலதான் உதிக்கிறான். வீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட, அக்னியும் இப்படி எப்ப பார்த்தாலும் சூடாவே இருக்கான். ஒரு நாளாவது சில்லுன்னு இருக்காரா அந்த சூரியன்? ஏன் முடியாது? அந்த பயம், அந்த பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பயம். சூரிய, அப்புறம் இந்திரன் இல்லையா, அவருக்கெல்லாம் கரெக்டா
பண்ணணும். எல்லா தேவர்களும் அவாவா கண்ணு கரெக்டா கண்ணுடைய வேலையை தான் அந்த சூரியன் பார்க்கணும். காது தேவதை காதுக்கு பார்க்கணும். ஒன்னும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. காது தேவதை கண்ணுல பூந்து கண்ணு தேவதை போய் இது மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் வராம பார்க்கணும்னாக்க எல்லா தேவர்களும் பர்ஃபெக்டா இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ற தேவர் அவரும் பயங்கரமா பயத்துல இருக்காரு. அந்த பகவானுடைய பயத்துல அக்னிஷ்ட இந்திரஷ்ட மிருத்யு இல்லையா, அவரும் பாருங்க யம தர்மராஜா கரெக்டா யாருக்கும் ஒரு தப்பும் பண்ணாம காரியத்தை பண்ண இதெல்லாம் பண்றாருன்னா காரணம் என்ன? அமேவ பாந்தம். அவர் இருந்தாரே ஆனால், அவர் ஒழித்தாரே ஆனால் அவர் கூட சேர்ந்து இதெல்லாமும் ஒழியும் அப்படின்னாரு. அமேவ பாந்தம் அனுபாதிதம். அவர் ஒழித்தாரே ஆனா இப்ப பூர்வபக்ஷிக்கு நிறைய சந்தேகம் வந்துருக்கு இதுல சூத்திர பாஷ்யத்துல. அவன் என்ன கேட்டான், சார் சூரியன் வந்த உடனே சந்திரன் இருக்காரு மேல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா சந்திரன் காணப்படவில்லை இல்லையா? சந்திரன் நல்லா பிரைட்டா இருக்கிற இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் காணப்படுவதில்லை. அமாவாசை அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல நட்சத்திரங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியுது. சந்திரன் இருக்கும்போது சிறிதளவு தெரியல. அதனால ஒளியான ஒண்ணு இருக்கு, பெருசான ஒரு ஒளி இருக்குதுன்னா அதனால சின்ன ஒளி தெரியறது இல்லை. இது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த பக்கத்துக்கே டார்ச் லைட்டு கரண்ட் இல்லைன்னு நான் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன், இந்த டார்ச் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. இவ்வளவு பேர் யாருமே நோட் பண்ணல. அது எரிஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா பெரிய வெளிச்சம் வந்ததுன்னா சின்ன வெளிச்சம் நோட் பண்றது இல்லை. அத மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன தத்திர சூரியோபாத்தி நட்சத்திர தாரகம் நியமாவிட்டோம்னா, சார் சூரியன் ஒழிக்கவில்லை, சந்திரன் ஒளி, சூரியனுடைய ஒளியில சந்திரன் ஒளி மங்கி போச்சு, சந்திரனுடைய ஒளியில இதெல்லாம் மங்கி போச்சு இப்படின்னு புரிஞ்சிக்காம உடனே நீங்க வாட்டுக்கு போய் பரமாத்மா தான் பரமேஸ்வரன் ஏன் சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டான். இத மாதிரி ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு. ஓ, சூரியனை ஒழிக்கிற மாதிரி ஒரு வஸ்துவானது எங்கேயுமே இல்லையப்பா. இல்ல அந்த மாதிரி சும்மா ஒரு ஆர்கியூ பண்ணமேன்றதுக்காக கேள்வி கேட்கறியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட் சூரியனோட ஏதாவது இருக்கா உலகத்துல? இருக்குமா? என்ன இல்ல. ஒரு காரணம். இரண்டாவது காரணம் அமேவபாந்தம் அவர் ஒழித்தாரேயானால் எல்லாம் ஒழிக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒளிர செய்யக்கூடியதாக இருக்குமா ஒண்ணு? சூரியனாலேயே முடியாது. சூரியனுக்கு காரணமே அதுன்னு நான் சொல்றேன். எல்லாவற்றையும் பிரகாசிக்கக்கூடிய சூரியனை பிரகாசப்படுத்துவதுதான் அவர் தான் அப்படின்னு சொன்னதுனால நீ அப்படி ஒண்ணு அச்சீவ் பண்ணா கூட அதை பிரகாசப்படுத்துறது எங்க பரமாத்மான்னு சொல்றது தானே நியாயம். வேதம் என்ன சொல்றது? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், எல்லாமே அவரால்தான் ஒழிக்கிறது அப்படின்னு. தமேவ பாந்தம் அனுபாதித்தரும் சசிய பாஷா, அவர்களுடைய ஒளியினால்தான் சர்வம் இதம் விபாசி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நகி அர்த்தஸ்ய விபாசகம் சிதிதலே நகி திருஷ்டம். உலகத்துல யாராவது ஒருத்தர் இல்லையா பூமியில சூரியனை பிரகாசப்படுத்தக்கூடியதாக பூமியில ஏதாவது காணப்பட்டிருக்கோ இது வரைக்கும் திருஷ்டம்? அந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்படவே இல்லையே. நம்ம புத்திக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அதே மாதிரிதான் ததாயேவ, இதே மாதிரிதான் ஆத்மனஹா, இந்த ஆத்மாவை அந்யஹா இல்லையா பாசகா, அந்யஹா கோபி பாசகா, இவரை ஒழிப்பதற்கான ஒரு பொருள், ஆத்மாவை பிரகாசப்படுத்தக்கூடிய பொருளானது எதுவும் கிடையாது. இல்ல அந்யஹா கோபி இல்ல, எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆகையினால இவரை, இந்த ஆத்மாவை காட்டிலும் வேறு யாராவது இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன, அந்த சூன்யத்தை பிரகாசிக்கக்கூடியவர் யாராக இருக்கணும்? அந்த ஆத்மாவாக தான். நிர்விகாரா ஆத்மா கலு அப்படின்னு போன தடவை சொன்ன, சயேஷ ஆத்மா கலு நிர்விகாரா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை ஊர்ஜிதம் பண்றார். இப்படியா அந்த எந்த மாறுதலும் இல்லாத அந்த ஆத்மா தான் சுஷுப்தியில இல்ல, அந்த புத்தி இல்லைன்னா கூட அவன் நான் தூங்கினேன்னு அறிவதற்கு காரணம் அந்த ஆத்மா தான் அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்மாவுடைய தேஜஸ்னாலதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரகாசிக்கிறது. அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம், அதனாலதான் எல்லாமே ஒளிர்றது. அந்த சூரியனை பிரகாசப்படுத்தக்கூடியதான ஒரு வஸ்து உலகத்துல இருக்குமா? அவரை தவிர இருக்காது. பூமியில ஏதாவது இருக்கா? இல்லையே.
அதனால என்ன பண்ண வேண்டியது, அந்த எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தக்கூடியதான தன்மையா இருக்கக்கூடியது அந்த பிரம்மம், அந்த ஆத்மா தான். அதனால அதை பிரகாசப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. சத்திய பாசா சர்வமிதம் விபாதி தமேவ பாந்தம் அனுபாதி தரும். அவர் ஒளித்தாரையானால் எல்லாரும் ஒளிரும். அவர் ஒளியில தான் எல்லாரும் ஒளிப்பார்களே தவிர அவர் இல்லை இல்லையா. அவர் விளக்காக இருந்தாதான் எல்லா பொருளும் விளங்கும். அவர் தான் விளக்கக்கூடியவரா இருக்கிறதுனாலதான் அவர் விளக்கு இல்லையா. விளங்கணுமே ஆனால் அவர் விளக்கு இருக்கணும். அந்த விளக்காக இருக்கக்கூடியவர் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு ஆத்மான்றது தெரியறதோ இல்லையோ அப்படின்னு சொன்னார். ஏனானுபூயத்தே சர்வம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு விஜ்ஞாதாரம் இமம் கோனு கதம் வேதிதுமர்ஹதி. ஏன ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு. ஜாகிரத அவஸ்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, 4 செவிகள் இல்லையா, கை, காலு, எல்லா ஸ்பீச்சு, எல்லாம் வாக்பாணி பாத பாயு பக்தங்கள், எல்லா இந்திரியங்களும், எல்லா ஞானேந்திரியங்களும், எல்லா கர்மேந்திரியங்களும் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு பேரு. இதெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த 10 இந்திரியங்களும் டயர்ட் ஆன பிறகு இல்லையா சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் முழிச்சுட்டு இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரமா இருக்கிற மனசு, புத்தி, அகங்காரம் இது மாத்திரம் முழிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில வரக்கூடியதுதான் அந்த சொப்னம் இல்லையா. அப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, போயாச்சு. இது இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து அதுவும் போயிருக்கு. அப்படி போயிருச்சுனாக்கா அந்த நிலைக்கு பேர் என்ன? சுஷுப்தி. இப்படி ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஏன சர்வம் அனுபூயத்தே. யாரால இது அனுபவிக்கப்படுகிறது இல்லையா? நான் ஜாகிரத் அவஸ்தையில் இருந்தேன் அப்படின்னு யார் சொல்றது? நான் சொல்றேன் இல்லையா. நான் மூச்சுட்டு இருந்தேன் சார், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேதான் இருந்தேன், நான் மூச்சுட்டேதான் இருந்தேன். அப்புறம் 11 இருந்து 12 இல்லையா, ஒரு 11 இருந்து 11:01 அந்த சமயத்துல ஒரு கனவு வந்த மாதிரி இருந்தது. அவ்வளவுதான் சார், அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது, தூங்கிட்டேன் சார் அப்படின்னு. காத்தால இருந்தோடனே நான் தான் சார் தூங்கினேன் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த ஜாகிரத்தை பார்த்தவர் யார்? நானு இல்லையா. சொப்னத்தை பார்த்தவன் யாரு? நானு. தூங்கினேன்னு சொல்றவன் யாரு? நானு. நான் இந்த 3ஐ விட வேறாதானே இருந்திருக்கணும் இல்லையா. நான் உட்கார்ந்து இருக்கேன், என்னை பார்க்க பொய் சொல்லல. நானு என்னை பார்க்கறதுக்கு நீ 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னேன். நான் உட்கார்ந்துருந்தேன், என்னை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்னால் பார்க்கப்பட்ட அந்த 3 பேரும் நான் பார்த்தோம்தானே நான் சொல்ல முடியும். நான் பார்த்தேன்ன்றது இல்லையா. அவங்க 3 பேர் என்னை விட வேற இருந்தாதான் நான் பார்த்தேன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நான் ஜாகிரத அவஸ்தையில இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஜாகிரத அவஸ்தைக்கு எனக்கு சம்பந்தப்படாத ஒண்ணு இருந்திருக்கு, அதை நான் அறிந்தேன் இல்லையா. அது அறியப்படும் பொருளாக இருக்கு. இந்த வேக்கராக நான் இருந்தேன், நான் ட்ரீமராக கொஞ்ச நேரம் இருந்தேன், நான் ஸ்லீப்பராக கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னாக்க இந்த 3த்தையும் அனுபவிக்கிறவனாக ஒருத்தர் இருந்திருக்கணும். ஏன ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு சர்வம் அனுபூயத்தே. எவரால் ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி இந்த 3 நிலைகளும் அனுபவிக்கப்படுகிறதோ, விஜ்ஞாதாரமிதம் கோனு கதம் வேதிதும் அர்ஹதி. இது அறிகிறவர் யார்? கோனு எவர்தான் அறிவார்? கதம் எப்படி அறிவார்? வேதித்தும் அர்ஹதி என்னை தவிர வேறு யாரால் அறிய முடியும்? என்னால் மட்டுமே அறிய முடியும். யார்தான் இவரை அறிய முடியும்னா என்ன அர்த்தம்? கோனு வேதித்தும் அர்ஹதி, வேற யாரும் என்னை தவிர யாருக்கு தெரியும்? நான் ஜாக்கிரத்துல இருந்தேன், நான் சொப்னத்துல இருந்தேன், நான் சுசுப்தியில இருந்தேன், நான் தான் சொல்லணும் உங்களுக்கு, வேற யார் சொல்லுவார்கள் அப்படின்னு கேட்டாரு. இப்படி 3 அதுதான் சொல்றது. யார் ஒருவர் நானாக இருந்து கொண்டு நான் தான் முழித்து கொண்டிருந்தேன், நான் தான் கனவு கண்டேன், நான் தான் தூங்கினேன், அந்த நான் தான் தூங்கினேன், எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் மூச்சுட்டு இருந்தேனோ, அந்த நான் என்னவா இருக்கணும்? அந்த 3ஐ விட வேறாக இருக்கணும். அதை அறிபவராக இருக்கணும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். அறிபவராக விஜ்ஞாதாரம் இமம் கோனு. வேற யாரு இருக்க முடியும்? கதம் வேதித்து வரையத்தி, என்னை தவிர வேற யாருக்கு தெரியும்? எனக்குதான் தெரியும் இல்லையா. ஆகையினால சர்வஸ்ய தாஹகோ வன்னிஹி
வன்னேர் நான்யோஸ்தி தாஹகஹ யதா ததாத்மனோ ஞாதுஹு ஞாதா கோபி ந திருஷ்யதே. அக்னியானது எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியது இல்லையா? எல்லாத்தையும் தகிக்கக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு? அந்த அக்னிக்கு இருக்கு. தகிக்கிற சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அது என்ன பண்ண, நீங்க எவ்வளவு பேப்பர் போட்டாலும் இல்லையா, நெருப்பு போய் அணைக்கிறதுக்காக குப்பையை கொண்டு ஓட்டாங்க, அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? இருட்டை போக்கணும்ன்றதுக்காக இது தண்ணியை ஊற்றி அளமுங்க, நல்லா இருட்டு போயிடுறதுனால அது நடக்குமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது அழுக்காகி இன்னும் கொஞ்சம் இருட்டு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி அக்னியை எல்லாம் எகிருக்கும். அந்த அக்னிக்கு நீங்க பாட்டுக்கு நீங்க பேப்பர் போட்டுட்டே இருக்கீங்க, கட்டையை போட்டுட்டே இருக்கீங்க, நெய்ய ஊத்திட்டே இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் மேலும் மேலும் எரியும். அது போதும்னு சொல்ல தெரியாது. அலம் புத்தியே இல்லை. அதனாலதான் அதுக்கு பேரு அலம், அனலம் அப்படின்னு பேரு. அனல் அப்படின்னு தமிழ்ல பேர் வச்சுட்டாங்க. சமஸ்கிருதத்திலேயே அனலகான்னாக்க நெருப்புன்னு அர்த்தம். இப்படி இந்த அக்னி இருக்கு. அந்த அக்னி பகவானுக்கு அக்னின்னு ஏன் பேர் வச்சது அப்படின்னாக்க, நம்ம பண்ண கர்மாவெல்லாம் அவர் தான் அக்னே நயத்தி, அக்ரே நயத்தி, முன்னாடி ஐக்கியம் போய் முன்னாடி நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறோம் அடுத்த செத்தாங்க. அவர் முன்னாடி நம்ம பண்றதெல்லாம் பண்றாருன்றதுனால அக்னின்னு பேர் வந்தது. இப்படி எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியது அக்னி. அந்த அக்னியை எரிக்கக்கூடியதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது சரி சார், அந்த அக்னிக்கு ஔஷ்டத்துவம் எப்படி வந்தது? நீங்க கட்டையை வச்சு நீங்க ஒரு விளக்கைய நான் எரிய வைப்பேன், அந்த எரிக்கும் தன்மையை யார் கொடுத்தது? நீங்களா கொடுத்தீங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க எப்படி எல்லாத்தையும் அக்னி எரிக்கிறது, அந்த அக்னியை எரிக்கக்கூடியதா வேற ஏதாவது இருக்கா? அந்த அக்னியை நீங்க வேற ஏதாவது நீங்க அதை முதல்ல அதை இதை ஏத்துனீங்களா? இந்த இதுல எல்லாம் சொல்றாங்க, ஒரு பிஐபி வந்தான்னாக்க அவரை விட்டு அந்த குத்து வழக்கத்தை சொல்லுவாங்க, அதை ஏத்துறதுக்கு ஒரு மெழுகு வச்சு, அந்த மெழுகு வச்சு ஏற்றி அப்படி அந்த மாதிரி அக்னிக்கு அக்னித்துவம் வரத்துக்கு என்ன ஏத்தின? நீ ஏதாவது ஏத்தினியா? அதே மாதிரிதான் எல்லாத்தையும் அறிகிற ஆத்மாவுக்கு வேற யாரும் தேவையில்லை ஏற்றத்துக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. சர்வசிய தாககா பண்ணி இல்லையா, எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியது, தகனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், தட் விச் ஃபயர்ஸ் தாககா, அது தட்சியமாக ஆகிரு, பொருள்கள்லாம் தட்சியமாயிருது. எது அது எல்லாத்தையும் தாகம் பண்றது? தாககா கஹா வன்னிகி இல்லையா? சர்வசிய தாககா தாககா வன்னிகி, வன்னேஹே ந அன்யஸ்தி தாககா. வன்னியை எரிப்பதற்கு வேறொரு தாககா எரிக்கிறதுக்காக அந்யா வஸ்து இருக்கோ? இல்ல இல்லையா? அஸ்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சோம். அந்யா அஸ்தி தாககா அப்படின்னாக்க அந்யா தாககா நாஸ்தி யதா ததா. இது எப்படியோ அதே மாதிரிதான் ஆத்மனஹா ஞாதுஹு ஞாதா கோபின திருஷ்யத்தே. இப்படி அப்படித்தான் ஞாதுஹு, இதை அறிகிற ஆத்மாவை அறிகிறவன், கோபி என்ன திருஷ்யது, அவன் எப்படி இன்னொருத்தனா இருப்பான்? நான் என்னை அறிவதற்கு இன்னொரு அறிவு ஏற்பட வேண்டும்னாக்கா அது நடக்குமா? இல்லையா? அவர் அப்ப அந்த நான் யாருன்னு கேட்பேன் இல்லையா? எனக்கு எல்லாம் என்னை தவிர உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் இது இல்லையா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரி, என்னை விட வேறானது எல்லாம் இது கேட்டகரியில வரும். இல்ல சார், நான் வேதாந்தத்தின் மூலமாக என்னை நான் அறிந்து விட்டேன், ஓ அமைன்னு விசாரம் பண்ணி நான் கண்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டவர் விண்டிலர்னு அதனால்தான் சொன்னேன். விண்டவர் கண்டிலர். ஆத்மாவை அறிந்தன்னு ஒருத்தர் சொன்னான்னா சத்தியமா அறியலன்னு அர்த்தம் இல்லையா? சொல்ல முடியாது. அவன் அறிஞ்சான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரத்யட்சம் சார், பகவான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? பத்தியா சொல்றது விஷயம் வேற இல்லையா? அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. வேதாந்தத்துல இருக்கும்போது நம்ம ட்ரூத்தா பேசுறோம். இந்த இடத்துல என்ன பண்ண, என்னை நான் அறியவே முடியாது. அப்படி அறிஞ்சிட்டேன்னு நான் சொன்னா, ஏம்பா அந்த அறிஞ்சவன் அவன் தானே கிரேட்டா இருக்கணும். இந்த அறிஞ்சவன் அவன் தான்பா ஆத்மா, அவனை போய் அறின்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன திருப்பி வந்து சார் மெடிடேஷன்ல கண்டுபிடிச்சிட்டேன் சார் சொன்னா,
என்ன கண்டுபிடிச்சீங்க? அதான் சார் அப்படி ஒரு வழக்கு மாதிரி போச்சு சார், நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை யாரு கண்டுபிடிச்சானோ அதுதான். இது இல்ல, நீங்க விளக்கு கண்டுபிடிச்சா, நீங்க விளக்கு கண்டுபிடிச்சான் அவனை விட்டுருங்க, அவனோட ஒருத்தர் இருக்கான், அவனை போய் தேடுன்னு சொன்னா அந்த ஏன் போயிட்டே இருக்கும், அனவஸ்தா தோஷம் இருக்கு இல்லையா? அதனால இந்த ஆத்மாவை அறிவதற்காக யாராவது இருக்காங்க. ஞாத்து ஞாத்தா ஓபின திருஷ்யத்தே. இந்த அறிபவனை, ஆத்மாவை அறிபவனை அறிவதற்கு யாருமே கிடையாதுப்பா, ஆத்மா ஒண்ணுதான். அதோட அந்த இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு மேல பார்த்து போயிட்டே இருந்தானே, அப்ப எப்பதான் யார் தான் டிசிஷன் எடுக்கிறது? அதனால ஆத்மாவோட நிக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஞாத்துகு ஞாதா கோபின திஷ்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப ஞாதான்னு ஒருத்தர் வந்தாரோ அந்த ஞாதாவானவர் நியாயமா ஆயிடுவார். நியாயமா ஆயிட்டாருனாக்க அப்படின்னா திருப்பதிக்குள்ள மாட்டிப்பார். திருப்பதிக்குள்ள மாட்டினா லோகத்துல சொல்லக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் சமாச்சாரங்களா போயிடுமே தவிர சப்ஜெக்ட் நாலேஜா வரவே வராது. இந்த நாலேஜோட அந்த நாலேஜை தான் எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இப்ப பேசி போட்டு இருக்கிறார்கள் மாடர்ன் டேஸ்ட்ல இல்லையா? அப்படின்றது தெரியாது இதுல இருந்து. உபலப்யேத கேனாயம் ஹி உபலப்தா ஸ்வயம் ததஹ உபலப்தந்தரா அந்தர அபாவாதே நாயமாத்மா உபலப்யதே. ஏன் சார் அறிகிறவனை அறிய முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தானே அறிகிறவனாக இருக்கக்கூடியவரை இன்னொருத்தரால எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அறிகிறவன் வேறு யாருமே இல்லாததுனால இந்த ஆத்மா அறியப்படவில்லை அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக 602, 63 இந்த சுஷுப்தியில ஆத்மா எப்படி இருக்கார் இல்லையா? குழந்தையா இருக்காரா, விருத்தமா இருக்காரா, பண்டித சிரேஷ்டர்களா இருக்காரா அப்படின்னு அந்த விசாரம் இருக்கு. இது அடுத்த கிளாஸ்ல கவனிங்க. 601 இனி இனிக்கும். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி